அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு முக்கியமான வகுப்பு பார்க்க போகிறோம். என்ன வகுப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டு நூல்கள். ஸோ நீங்கள் வந்து குரூப் 4 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும் சிலபஸ் எடுத்து தமிழில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 14 கீழ்க்கணக்கு நூல்கள், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள், லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டு நூல்கள். இந்த மாதிரி 3 வகையாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 17 கீழ்க்கணக்கு நூல்னு சொல்லி ஒரு 18 நூல் போட்டிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 8 நூல் போட்டிருப்போம். வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டுனா அதில் 10 பாடல்கள் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருடம் அதாவது வருடம்னு சொல்ல முடியாது, குரூப் 4 எக்ஸாம் எப்போலாம் வருதோ அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா கேள்விகள் இடம்பெற்று கொண்டே தான் இருக்கின்றன. ஓகேவா? ஸோ கேள்விகள் கேட்காமல் இருக்க மாட்டாங்க. 10 பாட்டு 8 தொகை, அடுத்து பார்த்திங்கன்னா 14 கீழ்க்கணக்கு நூல்கள், இது எல்லாத்துலேயும் இருந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்விகள் இடம்பெற்று கொண்டே இருக்கும். ஸோ குரூப் 4 அண்ட் குரூப் 2 ஸ்டூடெண்ட் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 10 பாட்டில் முதல்ல பேசிக் அதாவது அறிமுகம் வந்து பார்க்கலாம், இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நூலும் நம்ம வந்து டீட்டெயிலாக வருவோம். முதல்ல பார்க்கும்போது 10 பாட்டினுடைய இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பன்னிரு பாட்டியல்னு சொல்லுவாங்க. இந்த பன்னிரு பாட்டியில் தான் பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டு நூல் கூட இலக்கணம், அதாவது என்ன நூல்கள் இருக்குது, எப்படி எப்படி பகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பன்னிரு பாட்டியல். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 10 பாட்டு என்பது 100 அல்லது அதற்கு மேலான அடிகளால் ஆன 10 தனித்தனி நூல்களை கொண்ட ஒரு தொகுப்பாகும். 10 பாட்டுனா மொத்தமாக 10 பாட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அதில் 10 பாடல்கள் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு சிறுபான்றாற்றுப்படை, பெரும்பான்றாற்றுப்படை, புறநாற்றுப்படை இந்த மாதிரி சொல்லி ஒரு 10 தனித்தனி பாடல்கள் இருக்கும். அதை சேர்த்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு அப்படிங்கிற பேரில் அழைக்கிறோம். 100 அல்லது அதற்கு மேலான அடிகள். ஓகேவா? எல்லா நூலுமே பார்த்திங்க அப்படின்னா 100 அடிகளுக்கு மேலே தான் இருக்கும். 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாடல்களுமே 100 அல்லது அதுக்கு மேலான அடிகளை கொண்டது தான் பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டு நூல்கள். அடுத்து 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலை படுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநெல் வாடை, மதுரை காஞ்சி. இந்த 10 நூல்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டு என்ற பேரில் அழைக்கப்படுகிறது. என்னெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலை படுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநெல் வாடை, மதுரை காஞ்சி. ஓகேவா? இதில் இப்போ இந்த நூல்கள் இருக்குது இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். 10 அதாவது 8 தொகை நூலாக இருக்கட்டும் அல்லது 17 கீழ்க்கணக்கு நூல்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அகம் மற்றும் புறம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரித்திருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இதையும் அகம் புறம் பிரிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அகமா புறம் அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு உடைய நூல் ஒரு நூல் இருக்குது. என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க யூஸ்ஃபுல்லாக பயன்பெறட்டும். ஸோ உங்களுக்கு தொகுத்து இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே? நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கு இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் நீங்கள் ஈஸியாக படித்து போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக பிடிஎஃப் கொடுக்குறேன். ஃப்ரீயாக டெஸ்ட் வந்து கொடுக்கணும்னு பார்த்தேன், கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கனால டெஸ்ட்டு கொடுக்க முடியலை. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக பிடிஎஃப்பும் கொடுத்து ஃப்ரீயாக கிளாஸஸும் கொடுக்குறேன். ஓகேவா? மறக்காமல் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் போதும். அதில் இந்த 10 நூல்கள் இருக்கு இல்லையா, அதில் அகம் பற்றி பாடக்கூடிய நூல்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 3 நூல்கள் பாடுகிறது. என்னெல்லாம் பாடுகிறது? முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இந்த 3 நூல்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டில் அகம் பற்றி பாடக்கூடிய நூல்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புறம் பற்றி பாடக்கூடிய நூல் 6 இருக்குது. என்னெல்லாம் அது பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து அகமா புறமா அப்படிங்கிற கருத்து வேறுபாடுடைய ஒரே நூல் இருக்குது. என்ன நூல் பார்த்திங்க அப்படின்னா நெடுநெல் வாடை. ஸோ அகம் பற்றியும் பாடுகிறது, புறம் பற்றியும் பாடுகிறது. இது அகமா புறமானே புலவர்களால் கணிக்க முடியலை. அதை தொகுத்தவரும் கணிக்க முடியல, தொகுப்பித்தவரும் கணிக்க முடியலை. ஸோ அப்போது அகமா புறமா அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு, அதாவது ஒரு டவுட் இருக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டில் நெடுநெல் வாடை. ஸோ இப்போது முதல்ல தெரிஞ்சுக்கணும், 10 பாட்டில் புறநூல்கள் எத்தனை? 6, அகநூல்கள் 3. அகமா புறமா அப்படிங்கிற வேறுபாடுடைய ஒரு நூல் வந்து என்னது? 1 நெடுநெல் வாடை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் 5. அது வந்து ஆற்றுப்படை நூல்கள் மேலே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதில் முடியுது பாருங்கள். திருமுருகாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு படைன்னு முடியுது இல்லையா, அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்கிறாங்க. அப்போ 4 தானே சார் இருக்கணும்னு என்ன சார் இருக்குது? இந்த மலை படுகடாம் அதையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆற்றுப்படை நூலாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் நம்மளுக்கு 5ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆற்றுப்படை நூல்கள் அனைத்தும் பார்த்திங்க அப்படின்னா புறநூல்கள் ஆகும். புறநூல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, புறநூல்கள் எத்தனை? 6. 6ல் 5 ஆற்றுப்படை நூல்கள். அந்த 5மே பார்த்திங்க அப்படின்னா புறநூல்கள் ஆகும். அடுத்து 10 பாட்டிலேயே சிறிய நூல் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா
முல்லைப்பாட்டு தான். எத்தனை அடிகள் இருக்குது? 103 அடிகள் இருக்குது. அப்போது 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் எதுன்னு கேட்டால் என்னது? முல்லைப்பாட்டு. அதே மாதிரிலாம் இப்போ சிறிய அடி இருக்குது, அப்போ கட்டாயம் பெரிய அடிகளை கொண்டதை நீண்ட நெடிய அடிகளை கொண்ட அந்த நூல் கட்டாயம் இருக்கணும். அது என்னது? மதுரை காஞ்சி. அப்போ 10 பாட்டில் சிறிய நூல்னு கேட்டால் முல்லைப்பாட்டு, பெரிய நூல்னு கேட்டால் மதுரை காஞ்சி. எத்தனை அடிகள் இருக்குது? 782 அடிகள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 341 அத்தனை அடிகள் பார்த்திங்கன்னா மதுரை பற்றி பாடம்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கும் பாருங்கள். ஓகே, அப்போ 10 பாட்டில் பெரிய நூல்னு கேட்டால் மதுரை காஞ்சி, சிறிய நூல்னு கேட்டால் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகள்? 103 அடிகள். மதுரை காஞ்சி எத்தனை அடிகள்? 782 அடிகள். ஆற்றுப்படை நூல்களுள் சிறியது, அதாவது 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது. அதில் எது சிறியன்னு சொல்லி கேட்டால் புறநூறாற்றுப்படை வெறும் ஒரு 248 அடிகள் தான் இருக்குது. எத்தனை அடிகள்? 248 அடிகள். ஆற்றுப்படை நூல்களில் பெரியது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மலைப்படுகடாம் 583 அடிகள். நம்ம சொன்னோம் இல்லையா, ஆற்றுப்படை நூல்கள் 5, ஆனால் அந்த ஆற்றுப்படைன்னு முடியக்கூடிய அந்த பேர் கொண்டது பார்த்திங்கன்னா 4 தான் இருக்கும். அப்போ மலைப்படுகடாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுப்படை நூல் தான். அப்போ ஆற்றுப்படை நூல்கள் 5, அதில் பெரியதுன்னு கேட்டால் மலைப்படுகடாம், சிறியதுன்னு கேட்டால் புறநூறாற்றுப்படை. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 10 பாட்டை பாடிய புலவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 8 பேர் பாடியிருக்காங்க. என்ன தான் 10 நூல் இருந்தாலும் ஆனால் புலவர்கள் எத்தனை பேர் தான் பாடியிருக்கிறாங்க? 8 பேர் தான் பாடியிருக்காங்க. இதில் ஒரு சில ஆள் பார்த்திங்கன்னா 2 நூல்கள் சேர்த்து பாடியிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து 8 புலவர்கள் தான் வருவாங்க. அடுத்து பாடப்பட்டோர் 6 பேர். அது என்ன சார் பாடப்பட்டோர்? பாடினோருங்கிறது பார்த்திங்கன்னா அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை பாடியவர்கள் தான் பார்த்திங்கன்னா 8 பேர். பாடப்பட்டோர்னால் அந்த 8 பேரில் அந்த 8 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பேர், அதாவது அது மன்னராக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆள், ஏதோ ஒரு ஆளாக இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பாடப்பட்டோர் தான் பார்த்திங்க அப்படின்னா 6 பேர் பற்றி பாடியிருக்காங்க அந்த 8 பேர். ஓகேவா? இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த இவ்வளோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இதுக்கு 10 பாட்டு நூல்களுக்கு. இந்த 10 பாட்டு நூல்கள்லேருந்து சில கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 10 பாட்டின் மிகச்சிறிய நூல் எது? நம்ம மேலே பார்த்தோம். என்ன பாட்டு? முல்லைப்பாட்டு. எத்தனை அடி? 103 அடிகள். அப்போது ஆப்ஷன் ஏ தான் இது சரியான ஆன்சர், முல்லைப்பாட்டு. அடுத்து 10 பாட்டில் அகப்புற நூல் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம், அகமா புறமான டவுட் இருக்கும். என்ன பாட்டு? நெடுநெல் வாடை. ஆப்ஷன் சி, நெடுநெல் வாடை. அகமா புறம் அப்படிங்கிற கருத்து வேறுபாடுடைய நூல் தான் பார்த்திங்கன்னா இந்த நெடுநெல் வாடை. அடுத்து பார்த்திங்கன்னா 10 பாட்டுக்குன்னு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதாவது நூல், அதை பாடிய புலவர், அந்த பாட்டுக்கு யார் தலைவன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிகளினுடைய அளவு, அதாவது பாடல்களின் எண்ணிக்கை, அந்த அடிகளின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது திருமுருகாற்றுப்படை. அதை பாடிய புலவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நக்கீரர். யார் தலைவனாக வச்சு பாடியிருக்கிறாரு? முருகனை தலைவனாக வச்சு பாடியிருப்பார். யார்? நக்கீரர். திருமுருகாற்றுப்படை, நக்கீரர், முருகன். ஏன்னா அதில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நேம் தெரியும், திருமுருகாற்றுப்படை. ஸோ முருகனை பற்றி தான் கட்டாயம் பாடியிருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நக்கீரர் வந்து முருகரை பற்றி பாடியிருக்கிறாரு. எத்தனை அடிகள் பாடியிருக்கிறாருப்பா? ஒரு 317 அடிகள் பார்த்திங்க அப்படின்னா பாடியிருக்கிறாரு. அப்போ திருமுருகாற்றுப்படை பாடியவர் பார்த்திங்கன்னா நக்கீரர். யாரை தலைவனாக வச்சு பாடியிருக்கிறாரு? முருகனை தலைவனாக வச்சு பாடியிருக்கிறாரு. அடி அளவுன்னு கேட்டால் 317. அடுத்து புறநூறாற்றுப்படை. ஓகேவா? புறநூறாற்றுப்படையை பாடியவர் முடத்தாம கன்னியார். இவர் தான் பார்த்திங்கன்னா புறநூறாற்றுப்படையை பாடியிருக்கிறாரு. யாரை தலைவனை வச்சு பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். ஸோ முற்கால சோழர்களில் வரக்கூடிய ஒரு சிறந்த அரசன் தான் பார்த்திங்கன்னா கரிகாலன். நம்ம கல்லணையை கட்டியிருப்பார் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே மிக பழமையான ஒரு அணை உண்டு, எனது கல்லணை. அதை கட்டியவர் தான் பார்த்திங்க அப்படின்னா கரிகாலன். அதை எத்தனை அடிகளில் பாடியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா 248 அடிகளில் பாடியிருப்பார். யாரை பற்றி? கரிகாலனை பற்றி. யார்? முடத்தாம கன்னியார். எந்த பாட்டில்? புறநூறாற்றுப்படை பாடலில். அடுத்து பார்த்திங்கன்னா சிறுபானாற்றுப்படை. இதை பாடியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லூர் நத்தாதனார் தான் பாடியிருப்பார். யாரை தலைவனை வச்சு பாடியிருப்பாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லிய கோடன். எத்தனை அடிகளில் பாடியிருப்பார்? 269 அடிகளில் பாடியிருப்பார். அப்போது சிறுபானாற்றுப்படையை பாடியவர் யார்? நல்லூர் நத்தாதனார். யாரை தலைவனை வச்சு பாடியிருக்கிறாரு? நல்லிய கோடன். எத்தனை அடிகள் பாடியிருப்பார்? 269 அடிகளை பாடியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பானாற்றுப்படையை பாடியிருப்பார். யார் தலைவரை வச்சு பாடியிருப்பான்னு பார்த்திங்கன்னா இளந்திரையன் சொல்லிட்டு ஒரு மன்னனை வச்சு பாடியிருப்பார். ஒரு 500 அடிகளை பாடியிருப்பார். அப்போது பெரும்பானாற்றுப்படை பாடியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தலைவன் யார்? இளந்திரையன். 500 அடிகளை பாடியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா மலைப்படுகடாம்.
இதை பாடியவர் தான் பார்த்திங்க அப்படின்னா பெரும் கௌசிகனார் தான் பார்த்திங்கன்னா மலைப்படுகடாம் அப்படிங்கிற நூலை பாடியிருப்பார். யாரை தலைவனாக வச்சு பாடியிருப்பாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நன்னன் சே நன்னன் அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா தலைவனாக வச்சு பாடியிருப்பார். எத்தனை அடிகள் பாடியிருப்பார்? 583 அடிகள் பாடியிருப்பார். ஸோ அப்போது நன்னன் சே நன்னனை வச்சு மலைப்படுகடாம் நூலை பெருங்கௌசிகனார் 583 அடிகளில் பாடியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சினாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் போட்டுருவீங்க அப்படி தான் கபிலர் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? குறிஞ்சி பாட்டை பாடியவர் கபிலர். அடுத்து ஆரிய அரசன் பிரகதத்தன் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா கபிலர் தலைவனாக வச்சு பாடியிருக்கிறாரு. என்ன பாடலில்? குறிஞ்சி பாட்டு பாடலில். எத்தனை அடிகள் பாடியிருக்கிறாரு? 261 அடிகள் பார்த்திங்கன்னா பாடியிருக்கிறாரு. ஸோ அப்போ 261 அடிகள் பாடிய கபிலர் யார் தலைவனாக வச்சு பாடியிருக்கிறாரு? ஆரிய அரசன் பிரகதத்தன். குறிஞ்சி பாட்டு. அடுத்து முல்லைப்பாட்டு வந்துருங்க. முல்லைப்பாட்டை பாடியவர் யார்? நப்பூதனார். அந்த நப்பூதன் முல்லைப்பாட்டுக்கு தலைவன் பேர் தெரியவில்லை. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. ஆனால் இங்கே தலைவன் கொடுக்கவில்லை. ஓகேவா? கிட்டத்தட்ட 103 அடிகள் பாடியிருப்பார். யார்? நப்பூதனார். 10 பாட்டிலேயே குறைந்த அடிகளோடு எது தான் இந்த முல்லைப்பாட்டு தான் முன்னாடியே பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாளைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் தான். இப்போ ரீசெண்டாக நடந்த பிஜி எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. பட்டினப்பாளைங்கிறது ஒரு 8 தொகை நூல்களில் ஒன்று, கூட்டுக்காரர் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கூட்டு ரெண்டுமே சரியாக இருந்தது. ஓகேவா? பட்டினப்பாலை பாடியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தலைவன் யார்ப்பா? கரிகாலன் தான். மேலே பார்த்தாலே எங்கே பார்த்தோம்? புறநராற்றுப்படையில் பார்த்தாலே கரிகாலன். அவரை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம கடியலூர் உருத்திரங்கண்ணனாரும் பட்டினப்பாளையை பாடியிருக்கிறாரு. 301 பாடல்கள் பாடியிருப்பார். ஸோ இந்த பட்டினப்பாலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மன்னன் யார்? சோழ மன்னன் அப்படி தான். ஸோ சோழ வம்சத்தை பற்றி கொஞ்சம் பேசக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டினப்பாலை தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா கூறும் பட்டினப்பாலை. அடுத்து நெடுநெல் வாடை அப்படிங்கிறது நக்கீரர் பாடியிருக்கிறார். சொன்னோம் இல்லையா, மொத்தம் 10 நூல்கள். ஆனால் 8 நூல்கள் தான் பார்த்திங்க 8 புலவர்கள் தான் பாடியிருப்பாங்க. அதில் கபிலரும் இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணன் பார்த்திங்கன்னா 2 பாடல்கள் பாடியிருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா 8 புலவர்கள் வராங்க பாடினவங்க மட்டும். நெடுநெல் வாடையை பாடியவர் யார்? நக்கீரர். நக்கீரர் வந்து பார்த்திங்கன்னா யார் தலைவனை வச்சு பாடியிருக்கிறாரு? நெடுஞ்செழியனை வச்சு பார்த்திங்க அப்படின்னா பாடியிருக்கிறாரு. நக்கீரர் மட்டும் 2 பேர் வரும். ஓகேவா? நக்கீரரும் கடியலூர் உருத்திரங்கண்ணனும் பார்த்திங்கன்னா 2 பாடல்களை பாடியிருப்பாங்க. எத்தனை பாட்டு பாடியிருக்காரு? 188 பாடல்களை பாடியிருக்கிறாரு. அப்போ நெடுநெல் வாடையை பாடியவர் யார்? நக்கீரர். இந்த யாரை தலைவனை வச்சு பாடியிருக்கிறாரு? நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியன் நினைக்கிறேன். 188 பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா பாடியிருக்கிறாரு. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் தான் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி பாடியிருக்கிறாரு. யாரை தலைவனாக வச்சு? சேம் நெடுஞ்செழியனை வச்சு தான் பார்த்திங்கன்னா தலைவனாக பாடியிருக்கிறாரு. எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறாரப்பா? 782. நம்ம முன்னாடி பார்த்தோம் அதுதான். ஸோ முல்லை, அதாவது 10 பாட்டில் சிறிய நூல் கேட்டிங்கன்னா முல்லை பாட்டு, பெரிய நூல் கேட்டிங்கன்னா மதுரை காஞ்சி. கிட்டத்தட்ட 782 அடி இருக்குது. ஓகேவா? பெரிய ஒரு பாடல் தான் பார்த்திங்கன்னா இந்த மதுரை காஞ்சி. ஸோ அடுத்து என்ன இருக்குது? அடுத்து டேரெக்டாக என்னது? சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஓகேவா? 10 பாட்டு அட்டவணை பார்த்தாச்சு. நூல்கள், அதாவது அந்த நூல், அதை பாடியவர் யார், தலைவன் யார், எத்தனை அடிகள் இருக்குது, எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டு நூல்களின் சிறப்பு பெயர்கள். ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு பெயர் இருக்கலாம்ப்பா. இந்த சிறப்பு பெயர் தான் பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் கேட்பார்கள். இதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம் இந்த வகுப்பை. முதல்ல பார்த்தது திருமுருகாற்றுப்படை. அதுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் அல்லது சிறப்பு பெயர்கள் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஓகேவா? முருகு. அடுத்து பார்த்திங்கன்னா புலவராற்றுப்படை. முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட. திருமுருகாற்றுப்படை வேறு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் முருகு, புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா புறநராற்றுப்படைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேறு வேறும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா சிறுபானாற்றுப்படை. அதுக்கு ஒரு சில நிறைய பேர் இருக்குது பாருங்கள். சிறுபானாற்றுப்படை, தக்கையாக்க பரணி உரையாசிரியர். அதாவது இந்த சிறுபானாற்றுப்படையை இன்னொரு பேர் அழைக்கிறார். யார் அழைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிறப்புடைத்தான சிறுபானாற்றுப்படை அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா தக்காயாக பரணி அப்படிங்கிற நூல் இருக்குது. அதுக்கு உரை எழுதிய ஆசிரியர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறுபானாற்றுப்படையை சிறப்புடைத்தான சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. இதை பார்த்திங்க அப்படின்னா பாணாறு, அடுத்து சமுதாய பாட்டு அப்படிங்கிற 2 பேர் இருக்குது. இதுக்கு பெரும்பானாற்றுப்படைக்கு பாணாறு சமுதாய பாட்டு. அடுத்து மலைப்படுகடாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கூத்தராற்றுப்படை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் இருக்குது. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த வருஷம் எக்ஸாமில் கேட்க சான்சஸ் ஒரு 70% சான்சஸ் இருக்குது. ஓகேவா? கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் 10 பாட்டு நூல் எது? மலைப்படுகடாம். அடுத்து குறிஞ்சி பாட்டுக்கு என்னென்ன பேர் இருக்குது பாருங்கள். பெருங்குறிஞ்சி, களவியல் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த பெருங்குறிஞ்சின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நச்சிற்கினியார், பரிமேலழகர் 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த குறிஞ்சி பாட்டை பெருங்குறிஞ்சி அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க.
குறிஞ்சி பாட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? பெருங்குறிஞ்சி அப்படின்னு அழைச்சவங்க யார்? நச்சிற்கினியார் மற்றும் பரிமேலழகர். இன்னொரு பேர் இருக்குது களவியல் பாட்டு. அடுத்து லாஸ்ட்டாக முல்லைப்பாட்டு இருக்குது. முல்லைப்பாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நெஞ்சாச்சு படை, அடுத்து பார்த்திங்கன்னா முல்லை அப்படிங்கிற 2 பேர் இருக்குது. 10 பாட்டில் முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாச்சு படை, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முல்லை 2 பேர் இருக்குது. அடுத்து பட்டினப்பாலை. பட்டினப்பாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வஞ்சி நெடும் பாட்டு, அடுத்து பாலைப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்குது. இதில் இந்த வஞ்சி நெடும் பாட்டுன்னு இருக்கு இல்லையா, அப்படி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் விடுத்தூது. தமிழ் விடுத்தூதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. அந்த சிற்றிலக்கியத்து வகையில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க? பட்டினப்பாளைய வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நெடுநல் வாடை. இதை பார்த்திங்க அப்படின்னா 10 பாட்டின் இலக்கிய கருவூலம், மொழிவள பெட்டகம், சிற்பப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? 10 பாட்டு நூலினுடைய இலக்கிய கருவூலமாக திகழ்வது பார்த்திங்கன்னா இந்த நெடுநல் வாடை. மொழிவள பெட்டகமாகவும் சிற்பப்பாட்டு அப்படின்ற பேர்லையும் பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை அழைக்கப்படுகிறது. அடுத்து மதுரை காஞ்சி. மாநகர் பாட்டு, கூடர் தமிழ், காஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற பேரெல்லாம் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி அழைக்கப்படுகிறது. என்னெல்லாம்பா? மாநகர் பாட்டு, கூடர் தமிழ், காஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு 3 பேரில் இந்த மதுரை காஞ்சி அழைக்கப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு நூல். அந்த மாநகர் பாட்டுன்னு சொல்லி இருக்குது இல்லையா, அதை அப்படியே அழைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ச.வே. சுப்பிரமணியன். இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மதுரை காஞ்சிக்கு மாநகர் பாட்டு அப்படிங்கிற இன்னொரு பேரையும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய வகுப்பாக இருக்குது. ஒரு 16 நிமிஷம் வீடியோ போயிருக்குது. ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா 16 நிமிஷம் வீடியோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸிமம் கேட்டால் இதாம்பா கேட்பாங்க, 10 பாட்டு நூல்களின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன, இதை தான் கட்டாயம் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒன்று சிறிய நூல், பெரிய நூல் இந்த மாதிரி தான் கேட்கலாம். ரொம்ப டஃப்பான கேட்க சான்சஸ் கம்மி தான். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி 10 பாட்டினுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு பார்த்துருக்குறோம். நம்ம வரக்கூடிய வகுப்புகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம இந்த 10 நூல்களையும் நம்ம ஒன்றா பார்ப்போம். அதில் முதல்ல வரக்கூடியது பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை. அதை எழுதியவர் யார், வேறு என்ன அதை பற்றி முக்கியமான தகவல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்சால் ஒரு வகுப்பில் 2 நூல் கொடுக்க பார்க்குறோம். ஓகே? வேணா கொஸ்டின் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? கம்மியாக தான் இருக்கும், ஒவ்வொரு பேஜ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு வகுப்பில் 2 அல்லது 1, முடிஞ்சால் 1 இல்லை 2. ஓகேவா? டாபிக் பெருசாக இருந்தால் ஒரு வகுப்பில் ஒரு நூல் முடிக்கிறேன், இல்லை ஒரு வகுப்பு 2 கிளாஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். குரூப் 4 குரூப் 2 2க்கும் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் பேஜ் இருக்குது, அதில் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.